வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 7ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் 75,750லேருந்து 25,650 இந்த லெவலை வந்து உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஆஸ் பர் பிளான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை நம்ம வந்து முன்னாடியே கெஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் அதாவது ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து கெஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து அந்த ட்ரெண்டை வந்து ரைட் பண்ணிட்டு வந்து போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் கேண்டில் ஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அல்லது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். பெருசாக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இது ட்ரெண்ட் அப்படி போகுமா இப்படி போகுமான்ட்டு எந்த விதமான ஒரு இதுவும் வந்து கிடையாது. கரெக்டாக அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியணும். ஸோ இது வந்து உடச்சிட்டு வந்து போகும், உடச்சிட்டு வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் வந்து கரெக்டாக அதோட சைக்காலஜி உங்களுக்கு வந்து புரியணும். சைக்காலஜி புரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி எப்படி அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு, எப்படி வந்து ட்ரேடர்ஸ் வந்து யோசிச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து புரியணும். அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் இதை நாம் வந்து எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை வந்து பண்ணலாம். ஆனால் சைக்காலஜி வந்து ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே. வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஒன்று நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 25,400 நாம் வந்து டச் பண்ணுவோம். அதாவது ஒரு 25,400லேருந்து ஒரு 25,350 அப்படிங்கிற ரேஞ்சை நாம் வந்து கெஸ் வந்து பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ரவுண்ட் ஃபிகருக்காக 25,400 அப்படிங்கிற மாதிரி லெவல் வந்து கொடுத்துருந்தோம் வீக்லி அனாலிசிஸில். அதை நோக்கி தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 25,500 கிட்ட வந்து வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 100 பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து மோஸ்ட்லி என்ன ரீசன் நடக்கும், என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வெள்ளச்சாமி என்ன பண்ணுவான், மார்க்கெட்டை வந்து கவுத்துட்ருவான். இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ நியர்பை அந்த வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ எல்லா நாளையும் வந்து நெகட்டிவாக வந்து போகும் அப்படின்னு நான் வந்து சொல்ல விருப்பப்படலை. நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கும் வந்து விருப்பம் வந்து கிடையாது. பை சான்ஸ் அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ வெள்ளிக்கிழமை அகெயின் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் டே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 25,400லேருந்து ஒரு 25,350 இந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கூட வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமியும் சேர்ந்துட்டான் அப்படின்னா இணைந்த கைகளோடு வந்து மார்க்கெட்டு நல்லா வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50க்கு எஸ்பெஷலி வந்து ஒரு இறக்கமுள்ள மனசு வந்து நிஃப்டி 50க்கு வந்து இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு இறுக்கமுள்ள மனசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நாம் வந்து ஒரு விஷயத்துக்காக இறங்கி வேலை செய்ய முடியும், இறங்கி நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும். அப்போ நிஃப்டி 50க்கு வந்து ஒரு இறுக்கமுள்ள மனசு வந்து இருக்குது. அதன் காரணமாக தான் வந்து மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி வந்துட்டுருக்கு. ஸோ நியர்பை நமக்கு வந்து இந்த 25,400 25,350 அப்படிங்கிறது வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதை நாளைக்கு உடைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படி உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 25,150 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அடுத்தது இன்னொரு டெய்லி சார்ட்டு தான். ஸோ இது ஒரு சினாரியோவை நான் வந்து எப்போ கொடுத்துருந்தேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கக்கூடாது. இறங்காமல் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,800 வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஆச்சா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் மாதிரி வந்து நடந்திருக்கு.
அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிருச்சு. இங்கே தான் நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட சைக்காலஜி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள். கேண்டில்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து கீழே இறங்கலை, அதனால் வந்து அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த கேண்டலோட சைஸ் அந்த விசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து புல்லிஷ் கேண்டலாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 2-3 கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து இருக்குது, அதை வந்து ஒமிட் வந்து பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட்லி இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாமே வந்து புல்லிஷ் கேண்டலாகவே வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கேண்டில்ஸாகவே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுவே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து எப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு ட்ரெண்டு ரிவர்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு என்னன்னே தெரியல, ஒரு நெகட்டிவ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில். நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். அல்லது வந்து ட்ரெண்டை எந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில். ஏன்னா ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான். அதுக்கு அடுத்த கேண்டிலும் ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நமக்கு வந்து எத்தனை கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்குது? 1 2 3 4 5 6 7 8 கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 8 கேண்டிலில் ஒரு கேண்டில் மட்டும்தான் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. மீதி 7 கேண்டில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு? நெகட்டிவாக தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அல்லது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு கேண்டில்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு இந்த கேண்டில்ஸோட சைக்காலஜி அல்லது வந்து ஒரு இன்டிமேஷன் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, ட்ரெண்டு மேலே போகிறதுக்கு பெருசாக வந்து இல்லை, அதாவது மேலே கொண்டு போகிறதுக்கு விருப்பம் அந்த அளவுக்கு இல்லை, அல்லது வந்து போகிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடம் ஃபுல்லாக நமக்கு வந்து விசிபிலிட்டியாக நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, அப்படியே அந்த ட்ரெண்டு அப்படியே வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கணும், இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து கீழே வந்து வந்திருக்கணும். இதுதான் வந்து ஆக்சுவல் பிளானாக வந்து இருக்கணும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து மேலே போகுது, ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் வந்து போகுது, அந்த பேட்டர்னை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு, ஒரு ரெசன்ஸ் வந்து ட்ரெண்டு ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போயிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து மேலே போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகவே இல்லை. மறுபடியும் வந்து எங்கே நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ராப் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம், ரெசன்ஸ்கிட்டையோ அந்த சப்போர்ட்கிட்டையோ கேண்டலோட பிரிண்ட் எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுதா, அதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது நல்ல பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகணும், அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து டவுன் சைடு வந்து உடைக்கும் போதும் நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகணும், அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு ட்ரேடிங் அச்சீவ்மெண்ட். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து எதுவுமே வந்து இல்லை. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு பாஸ் ஆன் ஆயிடுச்சு, ஒரு கேப் அப் வந்து போயிடுச்சு. ஆனால் புல்லிஷ் கேண்டல்ஸாக வந்து அங்கே வந்து எந்த விதமான ஒரு இதுவும் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுவே நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து பண்ணுது, ஒரு ட்ரெண்டு வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து இல்லை. இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து யூட்டன் அடிச்சுட்டு வந்து போயிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கேண்டல்ஸும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன், ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து சகஜம். எக்ஸாக்டாக வந்து நாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து போகாது. நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் வந்து மார்க்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பிரிண்ட் வந்து பண்ணி வைப்போம். ஆனால் வந்து 1லேருந்து 10க்கு வந்து போகும், ஆனால் வந்து 1ன்னு போகும், 2வது வந்து -3ன்னு வந்து போகும், 3வது +2ன்னு வரும், 4வது வந்து +5ன்னு வரும்,
ஏழாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா -7 வரும். ஸோ இப்படி தான் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு +5 10 வந்து போகும். எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. அதுதான் வந்து விஷயம். இதை கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேட் வந்து எடுக்கலாம். ப்ளஸ் ஆனால் இதில் சில விஷயங்கள் வந்து ஆப்ஷனுக்கு வந்து செட்டு வந்து ஆகாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி ஓப்பனிங் ஹை லோ, அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங்கோட இது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ வந்து கட் பண்ணுறாங்களா, ஒரு ஹையர் கட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்து போகணும். ஸோ அப்படி போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட்ல பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். அதனால் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதி நினைக்கிறேன், 30ஆம் தேதி ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு. கரெக்டாக 31ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னாலும் ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் சடனாக ஒரு 4 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எங்கே கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,870 25,950 வரைக்கும் டக்குன்னு மேலே கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கீழே இறங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து இறங்கிட்டு இருந்தது. சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 25,650 கிட்ட சடனாக வந்து கீழே இறக்குறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் சடனாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த 25,950 ஒரு 25,640 இந்த ஏரியா வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து கீழே இறங்கியிருக்கு இல்லையா, ஒரே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த 25,650 கிட்ட வந்து பயங்கரமான ஒரு புல் பேக் வந்து போயிருக்கு. ஹோல்ட் ஆகலை, மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதனால் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவாக வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 25,350 25,400 இந்த ஏரியா நம்ம வந்து முன்னாடி சொன்னது தான். அது என்ன அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு புல் பேக் நிஃப்டி 50 வந்து கிடைச்சிது அப்படின்னா இது வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கேயும் வந்து அப்ளை ஆகுது. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெக்யூலரான விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்காக வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து சைஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து கீழே வந்து உடச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து மேபி வந்து எதிர்பார்க்கலாம். அது நாம் ஏற்கனவே வந்து அந்த கொடுத்த லெவல்ஸ் தான், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு 25,400 ஒரு 25,350 இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 5 மினிட் சார்ட் வச்சு நமக்கு வந்து தோணுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 எடுத்த உடனே ஒரு கேப் அப் வந்து போகுது. ஸோ அந்த கேப் அப்னா ஒரு பாசிட்டிவாக வந்து போகுது. ஆனால் பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் 2வது கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 25 35 வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் மோடில் மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு. அதாவது ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்தது, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,480 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,480 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் இது பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,350 25,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,700 25,600 25,450 25,400 25,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா சேம் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து கேண்டிலாக இருந்தது. செகண்ட் கேண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல். பெருசாக இதுக்கு ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருந்தது. அதை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி ஒரு 11:30 வரைக்குமே வந்து கீழே இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,400 வந்து இருக்கலாம். 57,400 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 57,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிட்டு அப்படின்னா ஒரு 58,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 58,000 57,800 57,400 57,200 57,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 83,800 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
ஒரு 83,200 சப்போர்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அடிச்சுட்டு வந்து கீழே இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல க்ளோசிங் வந்து அந்த சப்போர்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 83,000 வந்து இருக்கலாம். 83,000 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 84,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 84,000 83,600 83,000 82 600 82 500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி நல்லாவே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நம்ம இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 13,450 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,350 வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1220க்கு வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா 13,400 ரெசன்ஸாக இருந்திருக்கலாம். சப்போர்ட் வந்து 13,300 வந்து இருக்கலாம். 13,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,600 13,500 13,400 13,300 13,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.